இப்போ நான் சோம்பு போட்டேன்ல, இதே ஒய்ஃபுக்கு பிடிக்காது, சோம்பு வாசமே அவளுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். எனக்கு என் ஃபாலோவர்ஸ் தான் முக்கியம் உன்னையோடன்னு சொல்லியிருக்கேன் நான். அதனால தான் உங்களுக்காக இன்றைக்கி நான் அப்படியே அத்தன்டிக்காக காட்டியிருக்கேன். குருமா ரெடி ஆயிடுச்சு. புலாவுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றதை சொல்கிறேன் வாங்க. கிச்சன் கொஞ்சம் இருட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கரண்ட் போயிடுச்சு, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, குருமா போடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த குருமா வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், பரோட்டாக்கும் சாப்பிட்லாம், புலாவ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு மட்டும் சூட் ஆகாது. இந்த நார்த் இந்தியன் புலாவ் இருக்குல்ல, அது கூட சாப்பிட்றதுக்கு இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பெஸ்ட்டு. பட் இன்னைக்கு இதில் வெஜிடபிள் போட்டு நம்ம குருமா பண்ணுறதுனால நான் புலாவில் என்ன பண்ண போகிறேன்னா, மேத்தி புலாவ்னு ஒன்று பண்ணுறேன். வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் போட்டு புலாவ் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அடுத்த சம்மர் வந்துடும் இன்னும் கொஞ்ச நாளில். அதனால தான் நீங்கள் இந்த ரெசிபி சூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை வெந்தயக்கீரையும் வெந்தயமும் போட்டு புலாவ் பண்ணலாம். சூப்பரான ரெசிபி. வாங்க தேவையான பொருளெல்லாம் சொல்கிறேன். குருமா பண்ணுறதுக்கு 2 கேரட் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒன்று போல் இருக்கணும். கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கேன். நீங்கள் பொரியல் கட் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. குருமா கொஞ்சம் பெருசாக பண்ணணும், ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ணும்போது குழையாமல் இருக்கும். ஒரு 50 கிராம் பீன்ஸ் இந்த மாதிரி, அதுவும் கேரட் என்ன சைஸில் வெட்டிருக்கீங்களோ அதே சைஸில் பீன்ஸும். பட்டாணி கொஞ்சம் எவ்வளோ நாள் போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். என் ஒய்ஃப் அவ்வளோதான் வாங்கி வச்சுருந்தேன் அன்றைக்கி. காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ஒரு 1.5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள் நிலமாக நறுக்கிக்கோங்க. அடுத்து தேங்காய் சில்லு, ஒரு தேங்காய் சில் போதும். வாசனைக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 தான் போடணும். முந்திரி பருப்பு தேங்காயோடு போட்டு அரைக்க போகிறோம். இவ்வளோ தான். இது போக இந்த தேங்காயை போட்டு அரைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வாசனை பொருள்லாம் சேர்க்கலாம். அது என்னென்னன்றதை நான் அரைக்கும் போது சொல்கிறேன். இப்போது சமைக்க போகலாமா? ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போடுங்க. நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயை இந்த மாதிரி அப்படி 2 பிச்சு போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இந்த குருமாவோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால அந்த வெஜிடபிள்லாம் ரொம்ப சாஃப்டாக பாயில் ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசம் இதில் நீங்கள் ஜென்ரலாகவே வந்து இதுக்கு பதிலாகவே ஒரு பாத்திரத்துலேயோ வடை சட்டிலேயோ போட்டு கூட மூடி போட்டு வேக வைக்கலாம். அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இதோட டேஸ்ட் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஹோட்டல்லலாம் வந்து பெரிய பெரிய ஹண்டியில் ஓப்பனாக தான் பண்ணுவோம். பட் நான் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் இப்படியே பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்டு திரும்ப வதக்கணும். பேஸ்ட்டு நல்லா சுருண்டு காஞ்சி வதங்கணும். நல்லா வதக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்போ நறுக்கி வச்ச காயெல்லாம் போட்டுடலாம். காலிஃப்ளவர் சேர்க்கணும், சேர்த்துக்கலாங்க. எனக்கு பிடிக்காது குருமாவில் காலிஃப்ளவர், அதனால் நான் போடல. காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, என்னென்ன வெஜிடபிள் கொஞ்சம் ஹார்ட் வெஜிடபிளாக, உருளைக்கிழங்கு மட்டும் போடாதீங்க. மற்ற எல்லாமே போடலாம். சாஃப்ட் வெஜிடபிள் எல்லாமே போடலாம். சாரி, ஹார்ட் வெஜிடபிள் எல்லாமே போடலாம். ஏன் நீ ஓவரேஜ் இருக்காது. இப்போது காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. இப்போது மூடி போட்டுருங்க. மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் தான். அடித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் விசில் அடிக்கிற கேப்பில் இந்த தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கூடவே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு, தேங்காய் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். குக்கரும் விசில் அடித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, தேங்காய் பேஸ்ட், இது வந்து இது ஒரு வேரியேஷன். பேசிக்கு கேஷ்யூ நட்டு, சோம்பு, தேங்காய் போட்டு அரைக்கிறது. இதுலேயே வந்து இன்னும் நிறையா பொருள் சேர்ப்பாங்க. கசகசா சேர்ப்பாங்க, பட்டை கிராம்பு இதில் போட்டு அரைக்கிறவங்களும் இருக்காங்க. கல்யாண வீட்டிலலாம் நிறையா பண்ணுவோம், பட்டை கிராம்பு லைட்டாக சேர்த்துக்கிடுவாங்க. இதில் நம்ம வீட்டில் பண்ணும்போது போட்டால் ரொம்ப வாசம் வந்துடும், அதனால் நான் போடல. இன்னொன்று பொரியலில் போடுவாங்க. என் ஒய்ஃப் சுத்தமாக பிடிக்காது. இன்னொரு விஷயம், இப்போ நான் சோம்பு போட்டேன்ல, இதே ஒய்ஃபுக்கு பிடிக்காது, சோம்பு வாசமே அவளுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். எனக்கு என் ஃபாலோவர்ஸ் தான் முக்கியம் உன்னையோடன்னு சொல்லியிருக்கேன் நான். அதனால தான் உங்களுக்காக இன்றைக்கி நான் அப்படியே அத்தன்டிக்காக காட்டியிருக்கேன். வாங்க இப்போ இதில் ஊற்றியாச்சு. கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, சோம்பு பேஸ்ட்டை போட்டுருங்க. தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சம் இப்படி பிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த குருமாக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த பேஸ்ட்டும் அந்த வெஜிடபிளும் நல்லா ஒட்டணும், அதுக்காக தான். அவ்வளோதாங்க, குருமா ரெடி. இந்த ஸ்டேஜில் இந்த அளவு கிரேவி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அது நேராக திக்காகிட்டே இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டேன். இப்போது புலாவுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். குருமா ரெடி ஆயிடுச்சு. புலாவுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றதை சொல்கிறேன் வாங்க.
புலாவ் வந்து பாஸ்மதி அரிசி இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி அளவை அப்புறமா சொல்கிறேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஃபைன் ஸ்லைஸாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் டக்குன்னு வேகும். அடுத்து ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 4-5 பீஸ் ஏலக்காய், கிராம்பு கொஞ்சம், காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் இதை வெட்டி போட்டுக்கலாம். அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் என்ன புலாவ் பண்ணாலும் சரி சீரகம் போடணும். இன்றைக்கி நம்ம மேத்தி புலாவ் பண்ணுறதுனால இந்த வெந்தயம் இருக்குல்ல, நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்க வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது வெந்தய கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவே ட்ரையாக பாக்கெட்டில் வரும் கசூரி மேத்தி, அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புலாவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை ஒரு 2 தடவை கழுவிடுங்க. எப்போயுமே புலாவ் பிரியாணி எது பண்ணாலும் சரி என்ன பண்ணணும், பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஊற வைக்கணும். கரெக்ட் மகேஸ்வரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா விவரம் ஆகிட்டாங்க பேசிக்ஸில். ஊற வச்சதுக்கப்புறம் கலக்குறீங்க என்னாகும், எஸ் அரிசி உடஞ்சி போயிடும். கலக்குறீங்க. இப்போது கழுவிட்டேன், தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஊறணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் நீங்கள் எதை வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை வடிகட்டியில் போட்டு வடித்து வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே அரிசி தண்ணியில் ஊறக்கூடாது. குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து கொஞ்சம் நெய். நெய்யும் காஞ்ச உடனே எடுத்து வச்ச பட்டை வகை இருக்குல்ல, அது 4ஐயும் போட்டுருங்க. சீரகம், வெந்தயம், நறுக்கி வச்ச வெங்காயம் போட்ட உடனே பச்சை மிளகாயை கீரி வெட்டி போட்டுருங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் ப்ரௌன் ஆகக்கூடாது, ஆனால் லைட்டாக குக் ஆகணும், அவ்வளோதான். நான் சென்னையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தேன், பேரை சொல்ல முடியாது. இப்போது அங்கே வந்து நான் அந்த புலாவ் முதல்ல போய் பண்ணேன். ஹோட்டலில் குக்கர்லாம் பண்ண மாட்டோம், பெரிய பெரிய ஹண்டியில் நிறையா பண்ண வேண்டியிருக்கும். புலாவ் சாப்பிட்டு எல்லோரும் அப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுலேருந்து எனக்கு புலாவ் பண்ணுறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி கூட நான் ரொம்ப அப்படியே ஆசைப்பட்டு பண்ணுறேன். புலாவில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஆனியன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா புலாவோட கலரே ஸ்பாயில் ஆயிரும். லைட்டாக குக் ஆனால் போதும், அவ்வளோதான். அடுத்து நம்ம பால் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி அளவு சூப்பராக சொல்லி தரேன் வாங்க. கலர் கொஞ்சம் மாறி இருக்கா, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அஸ் யூஷுவல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே அந்த மேத்தி லீவ்ஸ் இருக்குல்ல, கசூரி மேத்தி, அதை போட்டுருங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த வெங்காயமும் அந்த மேத்தி லீவ்ஸும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த 1.5 டம்ளர் தண்ணியில் 1/2 டம்ளர் வந்து பாலாக இருக்கணும். புரிஞ்சிச்சா? 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் பால். ஸோ 1.5 டம்ளர் வந்து லிக்விடு, இதான் கணக்கு. இப்போ நம்ம 2 டம்ளர் எடுத்துருக்கோம், அப்போ 3 டம்ளர் லிக்விட். 3 டம்ளர் லிக்விடில் 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால். கிளியரா? ஊற்றிடலாமா? 2 தண்ணி ஊற்றியாச்சு, 1 டம்ளர் பால். உப்பு போட்டுக்கோங்க. புலாவுக்கு உப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். 110%, அதாவது கொஞ்சம் உப்பு கூட இருக்கே அப்படின்னு சாப்பிட்டு சொல்லுவோம்ல, அந்த லெவலில் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ரைஸ் போட்டதுக்கப்புறம் அப்போ தான் அந்த உப்பு மேட்ச் ஆகும் ரைஸ்க்கும் தண்ணிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. கிச்சன் கொஞ்சம் இருட்டாருன்னு நினைக்கிறீங்களா, கரண்ட் போயிடுச்சு, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சா? இந்த ஸ்டேஜில் வடிகட்டின அரிசியை போட்டுருங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எல்லா பக்கம் போயிடுச்சா? இப்போது ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு மூடி போடுங்க. கரெக்டாக 2 விசில் அடிக்கட்டும். ஃபுல் ஃபயரில் 2 விசில் அடித்த உடனே ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடுங்க. ஒரு 7 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் விசில் அடித்தாலும் பிரச்சனை கிடையாது. விசில் அடித்து ரெடி. புலாவ் ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், கொஞ்சம் வாங்கினேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது. புலாவ் எப்போயுமே கரெக்டாக வந்துருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மேலாப்பில் இருக்க ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி நீளமாக அப்படி லைட்டாக தூக்கிட்டு இருக்குனாலே புலாவ் கரெக்டாக வந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை தம்மை ரிலீஸ் பண்ணுறதுன்னா இந்த இப்படி எடுத்து அப்படி விட்டுறணும். இல்லை அப்படியே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழஞ்சி போயிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம்ல, பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி ஊற்றி விட்ருங்க. ரொம்ப கிண்டிடக்கூடாது, புலாவ் உடஞ்சி போயிடும். ரைஸ் உடஞ்சிட்டுனாலும் பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி அப்படி எடுத்து விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ டேஸ்ட் பார்க்கலாமா? கொஞ்சமாக புலாவ் எடுத்து குருமாவையும் மேலே ஊற்றி சூப்பராக வந்திருக்கு. இந்த குருமாவில் நான் சொன்ன மாதிரி இது ஒரு பேஸாக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நிறைய வேரியேஷன் பண்ணலாம். பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மிளகா பொடி போட்டிங்கன்னா சிவப்பு கலரில் குருமா வரும். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் அதுவும் வச்சு சாப்பிட்லாம்.
பச்சை மிளகா போட்டு மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் வந்துடும் குருமா. ஸோ குருமா நீங்கள் 3 வெரைட்டியாக சாப்பிட்ருப்பீங்க, ஒயிட், எல்லோ, ரெட்டு. இப்போ நான் ஒயிட் காட்டிட்டேன், இதை வச்சு நீங்கள் ரெட் எல்லோலாம் தாராளமாக பண்ணிக்கலாம். ரெட் கலர் குருமா மிளகா பொடி போட்டு பண்ணும்போது கொஞ்சோண்டு புதினாவும் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா பொடி பண்ணியும் போடலாம், நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது கரெக்டாக வந்துச்சுன்னா நான் சொன்ன வெரிஷனில் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்க கெஸ்ட், மாமனார், மாமியார் எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்து அசத்துங்க. டாட்டா.